இது ஒரு சாதாரண கதை அல்ல, அறிவுக்கும் அப்பாற்பட்ட உண்மை. நீங்கள் இப்போது பார்க்க போகும் இந்த நிகழ்வு உங்கள் மனதை கலங்க வைக்கும். மறக்காமல் ஹெட்செட் அணிந்து அறையில் தனியாக அமர்ந்து கேளுங்கள். மெக்சிகோ நாட்டில் சோச்சிமில்கோ என்ற இடத்திலிருந்து சிறிய படகில் பயணம் செய்தால் சுற்றிலும் தண்ணீர், அமைதி, பச்சை மரங்கள் என்று ஒரு இயற்கை அழகு தோன்றும். ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருக்கும் ஒரு தீவுதான் ஐலாண்ட் ஆஃப் த டால்ஸ். பகலில் பார்த்தால் கூட அந்த இடம் ஒரு வித அசௌகரியமான உணர்வை தரும். மரங்களில் இருந்து தொங்கும் ஆயிரக்கணக்கான பொம்மைகள், உடைந்த முகங்கள், காலியாக உறைந்த கண்கள், காற்று வீசும்போது ஒன்றோடொன்று மோதும் சத்தம். இதையெல்லாம் பார்த்தவுடன் இந்த தீவு சாதாரணமானது அல்ல என்று யாருக்கும் புரிந்துவிடும். இந்த தீவு உருவானதற்கு பின்னால் இருக்கும் கதை கேட்பவரின் மனதில் மெதுவாக பயத்தை விதைக்கும் ஒரு நீண்ட சாபக்கதை. 1950களில் டான் ஜூலியன் சாண்டானா என்ற மனிதன் மனிதர்களை விட்டு விலகி அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தீவுக்கு வந்து குடியேறினான். அவன் அதிகம் பேசாதவன், அதிகம் பழகாதவன். அவனுக்கு இந்த கால்வாயின் சத்தம், பறவைகளின் குரல், நீரின் அசைவு போதுமானது. அவன் வாழ்க்கை இப்படியே அமைதியாக சென்று கொண்டிருந்த ஒரு நாளில்தான் எல்லாமே மாறியது. ஒரு மதியம் தண்ணீரில் ஏதோ மிதப்பதை பார்த்த அவன் அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு சிறுமியின் உடல். உயிரற்ற உடல், உயிரற்ற மற்றும் அமைதியான முகம். அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அந்த சிறுமியின் கண்கள் அவனை பார்த்தபடியே இருந்தது. அந்த கணங்கள் அவன் மனதிலிருந்து ஒருபோதும் மறையவில்லை. அந்த நாளுக்கு பிறகு இரவுகள் டான் ஜூலியனுக்கு பயங்கரமாக மாறின. தூங்க முயன்றால் தொலைவில் இருந்து குழந்தை அழும் சத்தம். சில நேரம் அவன் காதருகே யாரோ மெதுவாக சுவாசிக்கும் உணர்வு. வெளியே வந்து பார்த்தால் யாரும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு மட்டும் அவனை விடவில்லை. அவன் நம்ப ஆரம்பித்தான். அந்த சிறுமியின் ஆன்மா இந்த தீவிலேயே சிக்கி தவிக்கிறது. அவன்தான் அதை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாள் கால்வாயில் மிதந்த ஒரு பழைய பொம்மை அவன் கண்ணில் பட்டது. அதை எடுத்தபோது அது ஒரு சாதாரண பொம்மை போல இல்லை. அதில் ஏதோ உயிர் இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அதை மரத்தில் தொங்கவிட்டான். அந்த இரவில் குழந்தை அழும் சத்தம் குறைந்தது. அதுதான் அவன் நம்பிக்கையை உறுதியாக மாற்றியது. அதன் பிறகு அவன் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் பொம்மைகளை சேகரிப்பது என ஆகிவிட்டது. எங்கிருந்தோ பொம்மைகள் கிடைத்தன. உடைந்தவை, பழையவை, குப்பையில் வீசப்பட்டவை. ஒவ்வொரு பொம்மையையும் அவன் அந்த சிறுமிக்காக அர்ப்பணிப்பது போல மரங்களில் தொங்கவிட்டான். நாட்கள் மாதங்கள் வருடங்களாக மாறின. அந்த தீவு மெதுவாக ஒரு பயங்கர அருங்காட்சியகம் போல மாறியது. இரவுகளில் பொம்மைகள் காற்று இல்லாமலே அசையும். சில பொம்மைகள் கீழே விழுந்து மறுநாள் வேறு இடத்தில் தொங்கியிருக்கும். சில பொம்மைகள் நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்களை இமைப்பது போல தோன்றும். அந்த அனுபவம் டான் ஜூலியனுக்கு பயத்தை தந்தாலும் அவன் அந்த பயத்தோடு வாழ பழகி கொண்டான். வருடங்கள் கழிந்தன. டான் ஜூலியனும் முதிர்ந்தான். ஆனால் அவன் மனதில் அந்த சிறுமியின் உருவம் மட்டும் மாறவே இல்லை. அவன் பேசும்போது கூட பொம்மைகளிடம்தான் அதிகமாக பேசுவான். நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க என்று. 2001ஆம் ஆண்டு ஒரு நாள் காலை டான் ஜூலியன் காணாமல் போனான். அவனை தேடியவர்கள் அவனை உயிர் இழந்த நிலையில் கால்வாயில் கண்டார்கள். அந்த சிறுமி இறந்த அதே இடத்திலேயே அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்ததாக சொல்கிறார்கள். அது மரணத்தின் அமைதியா அல்லது அவன் தேடிய விடுதலையா என்று யாருக்கும் தெரியவில்லை. இன்றும் அந்த தீவு உயிருடன் தான் இருக்கிறது. ஆனால் டான் ஜூலியன் இல்லை. பொம்மைகள் இருக்கின்றன. இரவில் அங்கே போனவர்கள் சொல்வது யாரோ உன்னை பின்தொடர்கிறார்கள் என்ற உணர்வு. குழந்தையின் சிரிப்பு, மெதுவான பேச்சும் சத்தம், திடீரென அசையும் பொம்மைகள். இந்த கதை உண்மையா இல்லையா என்று விவாதிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. ஐலாண்ட் ஆஃப் த டால்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட பிறகு இரவில் நீங்கள் தனியாக தூங்கும் பொழுது உங்கள் மனதிற்கு ஒரு டால் அமைதியாக உங்களை நோக்கி கொண்டிருந்தால் உங்கள் மன உணர்வு எப்படி இருக்கும் என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.